நண்பா நண்பா நாமாவோ கடவுளாக வந்த மனிதாபிமானத்தோடு செயல்பட்ட நபர்கள். நண்பா நாமாவோ சமூக சேவகர்களுடைய இந்த செயல் பலரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. மாவட்டம் மகாபலிபுரம் பக்கத்துல கடந்த 3 ஆண்டுகளா அவங்க ஒரு வயதான முதியவர் மனநலம் பாதிக்கப்பட்டதா கூறப்படுது. அவர் அந்த பகுதியில சுற்றி தெரிந்திருக்காரு. இத பத்தி அங்க இருக்கக்கூடிய சமூக சேவகர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல் அறிஞ்சு வந்த பாரதி மோகன் அப்படின்றவங்க அந்த முதியவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு முடிவெட்டி விட்டு குளிப்பாட்டி விட்டு நல்ல உடை கொடுத்து அதை தொடர்ந்து காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. இவரை பத்தி யாருக்காவது தெரிஞ்சா உடனடியாக அணுகுங்க அப்படின்ற மாதிரி அவருடைய வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு இருக்காங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு அவர் காணா போய். அந்த 3 வருஷம் காணா போன பிறகு இவங்க எல்லா இடத்தையும் தேடி இருக்காங்க. ஆனால் அது கிடைக்கல. நம்மளுடைய முகநூல் சமூக வலைதளங்கள் மூலயமா அவங்கள்ட்ட இன்னைக்கு அந்த வீடியோ போய் சேர்ந்து அது மூலயமா அவங்க குடும்பத்தோட ஒப்படைச்சதுல மாப்பிள்ளைபுரத்தில் இருக்க காவல் நிலையத்துக்கும் இங்க உள்ள மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதை பார்த்த உறவினர்கள் அவர் கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல மறுபடியும் அவங்களை தொடர்பு கொண்டிருக்காங்க. மகாபலிபுரத்துல சுற்றி தெரிந்த நபர் தூத்துக்குடியை சேர்ந்த 50 வயதாகக்கூடிய வேல்ராஜ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து காவல்துறையினர் முன்னிலையில அந்த நபர் அவங்க குடும்பத்தினரோட சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிச்சிருக்கு. யாரோ அப்படின்னு விட்டுட்டு போகாம மனிதாபிமானத்தோட அவரை கூப்பிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவரை ஒரு புது மனிதனா மாத்தி அவங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பலரையும் நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் பிரகல்யா ராஜ் டக்கர், EV சார்ஜஸ் மதுரை, லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ், MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்.